வணக்கம் என் நண்பா நண்பிகளே. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது யாரையாவது பார்த்து இவன் என்ன பேசுறானோ தெரியல, ஆனா கேட்கணும் போல இருக்குன்னு ஃபீல் பண்ணது உண்டா? அல்லது ஒருத்தர் பேச ஆரம்பிச்ச உடனே அடப்பாவி எப்ப முடிப்பான்னு தோணி இருக்கா? டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? பேச்சு. இந்த உலகத்துல அழகா இல்லாதவங்க ஜெயிச்சிருக்காங்க, பணம் இல்லாதவங்க டாப் வந்திருக்காங்க, படிப்பு குறைவானவங்க கூட ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா பேச தெரியாதவங்க மட்டும் கிரவுட்ல மறைஞ்சு போயிடுறாங்க. நீங்க எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அதை சொல்ல தெரியலன்னா அது பூட்டிய வைரம் மாதிரி யாருக்கும் யூஸ் இல்ல. அதனால தான் சாணக்கியர் ஒரு லைன்ல சொல்றார், ஒரு மனிதனின் உயரம் அவன் வார்த்தைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு வார்த்தை உங்களை ஹீரோ ஆக்கும், அதே வார்த்தை உங்களை ஜீரோ ஆக்கும். ஒரு சரியான சென்டென்ஸ் நண்பனை காதலனா மாற்றும், ஒரு தவறான சென்டென்ஸ் எதிரியா மாற்றும். இப்போ நீங்க யோசிங்க, நீங்க பேசுறப்போ மக்கள் கேக்குறாங்களா இல்ல இக்னோர் பண்றாங்களா? நீங்க பேசுறப்போ ரெஸ்பெக்ட் கிடைக்குதா இல்ல சாதாரணமா ட்ரீட் பண்றாங்களா? நீங்க பேசுறப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? இந்த 3 கேள்விக்குமே ஆன்சர் இல்லைன்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கை மாற்றப் போகுது. ஏன்னா இன்று நாம பார்க்க போறது, யாரையும் மயக்கிற பேச்சு எப்படி பேசுவது, யாரையும் உங்க பக்கம் இழுக்கிறது எப்படி, யாரும் மறக்க முடியாத மாதிரி பேசுவது எப்படி. அதுக்கு சொல்யூஷன் சாணக்கியரின் 7 ரகசிய விதிகள். இது தியரி இல்ல, இது ரியல் லைஃப் டெக்னிக்ஸ். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேல்யூ அதிகரிக்கும், யாரு முன்னாடி நின்னாலும் கான்ஃபிடன்ஸா பேசுவீங்க. முக்கியமா நீங்க பேசுற வார்த்தைக்கு வெயிட் வரும். ரெடியா இருக்கீங்களா? வாங்க சாணக்கியரின் ரகசிய உலகத்துக்குள் நுழைவோம். முதல் விதி, கேட்பதே மயக்கத்தின் முதல் ரகசியம். முதல்ல ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் சொல்லட்டா? பேசுறவன் ஜெயிக்க மாட்டான், கேட்கிறவன் தான் ஜெயிப்பான். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா இதுதான் உண்மை. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவன் எப்போ முடிப்பான், நான் என்ன சொல்லலான்னு மனசுக்குள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல நம்ம ஆக்சுவலி கேட்கவே மாட்டோம். இதுதான் பெரிய மிஸ்டேக். சாணக்கியர் சொல்றார், எதிராளியின் வார்த்தையை மட்டும் கேட்காதே, அவன் மனச கேள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் பேசுறப்போ அவன் சொல்லுற வேர்ட்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, அவன் ஃபீலிங், அவன் இன்டென்ஷன், அவன் எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே முக்கியம். நீங்க ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கேட்டீங்கன்னா அவங்க மனசுல ஒரு தாட் வரும், இவன் என்ன புரிஞ்சுக்கிறான். அந்த மொமெண்ட்லயே ட்ரஸ்ட் பில்ட் ஆகிடும், கனெக்ஷன் கிரியேட் ஆகிடும். இதுதான் ரியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குது. நீங்க உடனே அது நத்திங்டா, நானும் அப்படிதான் சொல்லிட்டீங்கன்னா அவன் ஃபீல் இக்னோர் ஆயிடும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கண்ணை பார்த்து கேளுங்க, நடுவுல இன்டரப்ட் பண்ணாதீங்க, தலை ஆட்டிட்டு கேளுங்க. அவன் முடிச்சதும் சரி, எந்த பாட்டு தான் அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னு கேளுங்க. அப்போ என்ன ஆகும்? அவன் ஓப்பன் ஆக ஆரம்பிப்பான், உங்களை நம்ப ஆரம்பிப்பான். இதுதான் ரியல் மேஜிக். நீங்க பேசாமலேயே அவனை உங்க பக்கம் இழுக்கிறீங்க. இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டா? மக்கள் பேசணும்னு தான் ஆசைப்படுவாங்க, கேட்கிறவங்க ரொம்ப ரேர். அதனால நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்லி ஸ்பெஷல் ஆகிடுவீங்க. இப்போ இருந்து ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. ஒருத்தர் பேசுறப்போ ஃபோன் பார்க்காதீங்க, நடுவுல இன்டரப்ட் பண்ணாதீங்க. அவன் சொன்னதை ரிப்பீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், நீங்க சொல்றது டெட்லைன் தான் மெயின் இஷ்யூலான்னு கேளுங்க. அப்போ அவன் என்ன நினைப்பான்? வாவ், இவன் சீரியஸ்லி கேட்குறான். அந்த ஃபீலிங் தான் பாண்டிங் உருவாக்கும், ரெஸ்பெக்ட் உருவாக்கும். நண்பர்களே, பேசுறதுக்கு முன்னாடி கேளுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்லாதீங்க. நினைவில் வைங்க, கேட்பது ஒரு ஸ்கில் இல்ல, அது ஒரு சக்தி. இந்த ஒரு விதியை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், யாரையும் மயக்கலாம். அடுத்த விதி இன்னும் பவர்ஃபுல். தயாரா இருங்க. 2வது விதி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. நண்பா, முதல்ல ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்களா இல்ல மனசுக்கு வந்ததை உடனே வெளியே போட்டுட்றீங்களா? நேர்மையா சொல்லுங்க. நம்மள 90% பேரு பேசிட்டு அப்புறம்தான் யோசிக்கிறோம். இதை நான் சொல்லவே கூடாது, அந்த வார்த்தை தேவையில்லை, இப்படி பிறகு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை நண்பா. சாணக்கியர் சொல்றாரு, யோசிக்காமல் பேசும் வார்த்தை திரும்ப வாங்க முடியாத அம்பு மாதிரி. ஒரு அம்பு விட்டீங்கன்னா அது திரும்ப வருமா? வராது. அதே மாதிரி ஒரு வார்த்தை வெளியே போயிட்டா அது திரும்ப எடுக்க முடியாது. நண்பா, ஒரு தவறான வார்த்தை ஒரு நல்ல நண்பனை இழக்க வைக்கும், ஒரு உறவை உடைக்க வைக்கும், ஒரு வாய்ப்பை மூடிடும். ஆனா அதே நேரத்துல
ஒரு சரியான வார்த்தை ஒரு அந்நியனையும் உங்க பக்கம் திருப்பும். ஒரு வாய்ப்பை ஓபன் பண்ணும், உங்க வேல்யூவை உயர்த்தும். இதுதான் பேச்சின் பவர். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கீங்க, அல்லது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ண போறீங்க. அங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இமேஜை டிசைட் பண்ணும். அந்த நேரத்துல நீங்க யோசிக்காம பேசிட்டீங்கன்னா சான்ஸ் போயிடும். நண்பா, பேசுறது ஈஸி, ஆனா சரியான வார்த்தைய தேர்வு பண்றது தான் ஸ்கில். அதனால இப்போ இருந்து ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணு. பேசுறதுக்கு முன்னாடி 3 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணு. அந்த 3 செகண்ட்ஸ்ல உனக்குள்ளே கேள், இது உண்மையா? இது தேவையா? இது நல்ல விளைவு தருமா? இந்த 3க்கும் ஆன்சர் ஆம்னா கான்ஃபிடென்ட்டா பேசு, இல்லன்னா அமைதியா இரு நண்பா. நினைவில் வைங்க, எல்லா நேரத்துல பேசணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் அமைதி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிப்ளை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது உங்களை ப்ரொவோக் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, தூண்டுறாங்க. அந்த நேரத்துல நீங்க உடனே ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் இழந்துட்டீங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சிச்சுவேஷனை ஜெயிச்சிட்டீங்க. அதுதான் ரியல் பவர். சாணக்கியர் சொல்றாரு, அமைதி பல சமயங்களில் மிகப்பெரிய பதில். நண்பா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வார்த்தைக்கு வெயிட் வரும். மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்க பேச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இன்னைக்கு இருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. உடனே பதில் சொல்லாதீங்க. 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க லைஃபை மாற்றும். நினைவில் வைங்க நண்பா, வார்த்தையை கட்டுப்படுத்துறவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. யோசிச்சு பேச கட்டுக்கோங்க. அப்பதான் உங்க பேச்சு சாதாரணமா இல்லாம பவர்ஃபுல்லா மாறும். 3வது விதி, குறைவா பேசு, அதிகமா கேளு. நண்பா, ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நீங்க பேசுறத கேட்கவே மாட்டான். உன் வார்த்தை முடியும் முன்னாடியே பதில் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இவனுக்கு நம்ம பேசுறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணும் இல்ல? அதுதான் நண்பா நம்மள பல பேர் பண்ண மிஸ்டேக். நம்ம கேட்கவே மாட்டோம், பதில் சொல்லத்தான் கேட்போம். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றாரு. மனிதனை வெல்லணும்னா அவன் மனச முதல்ல புரிஞ்சுக்கணும் நண்பா. மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பேசாதீங்க, கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட பெயின் இருக்கு. அவர்களோட ஆசை, பிரச்சனை, கனவு இருக்கு. ஆனா அவங்கள உண்மையாவே கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த ஒருத்தரா இருந்தா அவன் உங்களை மறக்க மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தன் எப்பவும் தன்னையே பற்றி பேசுவான். இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்டு பேசுறத கவனமா கேட்பான். ஒரு ப்ராப்ளம் வந்தா யார நினைச்சு பாப்பான்? கேட்கிறவன் தான். இதுதான் உண்மை. நண்பா, மக்கள் உங்களை நினைவில் வைக்கணும்னா நீங்க அவர்களை கவனமா கேட்கணும். இது ஒரு சீக்ரெட் டெக்னிக். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவன் பேசுற வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க. அவன் உணர்ச்சியையும் கேளுங்க. அவன் என்ன ஃபீல் பண்றான்? அவன் டென்ஷன்ல இருக்கானா? அவன் எக்ஸைட்டடா இருக்கானா? இதுதான் டீப் லிசனிங். சாணக்கியர் சொல்றார், கேட்பது காதால் இல்லை, கவனத்தால். நண்பா, இந்த ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க கிரவுட்ல வேற லெவல் தெரிவிங்க. உங்க பேச்சு ஆட்டோமேட்டிக்கலி பவர்ஃபுல் ஆகும். நண்பா, நினைவுல வைங்க. பேசுறவங்க அட்டென்ஷன் வாங்குறாங்க, கேட்கிறவங்க ரெஸ்பெக்ட் வாங்குறாங்க. இன்னைக்கு இருந்து ஒரு ஸ்மால் சேலஞ்ச். யாராவது பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. முழுசா கேளுங்க, அப்புறம்தான் பேசுங்க. இந்த ஒரு ஹேபிட் உங்க ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், உங்க இன்ஃப்ளூயன்ஸ் 3ஐயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். 4வது விதி, உணர்ச்சியோட பேசு. நண்பா, ஒரு கேள்வி. ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஆனா அதை 2 பேர் பேசுறாங்க. ஒருத்தன் பேசுறான், எந்த எஃபெக்டும் இல்ல. மற்றொருத்தன் அதே சென்டென்ஸ் பேசுறான், ஸ்ட்ரைட்டா மனசுக்குள்ள போயிடுது. ஏன் தெரியுமா? வார்த்தை சேம், ஆனா உணர்ச்சி வேற. அதுதான் சீக்ரெட். சாணக்கியர் சொல்றாரு, வார்த்தை மனதை தொடணும்னா அது மனசிலிருந்து வரணும். நண்பா, நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? வேர்ட்ஸ் கரெக்டா சூஸ் பண்றோம், கிராமர் சரியா பேசுறோம், ஆனா ஃபீலிங் இல்ல. அதனால தான் நம்ம பேச்சு கேட்கப்பட்டதில்ல, கனெக்ட் ஆகிறதில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சர் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இன்னொருத்தர் அதே விஷயத்த பேஷனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரை நீங்க ரிமெம்பர் பண்ணுவீங்க? பேஷன் உடன் பேசுறவங்கள தான். ஏன்னா நண்பா, மக்கள் வேர்ட்ஸை மறந்துடுவாங்க, ஆனா ஃபீலிங்கை மறக்க மாட்டாங்க. இதுதான் சைக்காலஜி. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தரிடம் சொல்றீங்க, நான் உன்னை நம்புறேன்னு. அதை 2 விதமா சொல்லலாம். நார்மலா, நான் உன்னை நம்புறேன். உணர்ச்சியோட, நான் உன்னை உண்மையாவே நம்புறேன். என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது?
இரண்டாவது தான் ஹார்ட் டச் ஆகுது. சாணக்கியர் சொல்றாரு, உணர்ச்சி இல்லாத வார்த்தை உயிரில்லாத உடல் மாதிரி. நண்பா, நீங்க பேசும்போது 3 விஷயம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட், டோன். எப்போதும் ஒரே மாதிரி பேசாதீங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் ஒன், எக்ஸ்பிரஷன். ஃபேஸ்ல இமோஷன் இருக்கணும், இல்லனா வேர்ட்ஸுக்கு உயிர் இல்லாம போயிடும். தேர்ட், இன்டென்ஷன். இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசாதீங்க, கனெக்ட் பண்ணணும்னு பேசுங்க. இதுதான் ரியல் மேஜிக். நண்பா, ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் எப்பவும் அவன் வார்த்தைகளுக்காக மட்டும் பேச மாட்டான். அவன் ஃபீலிங் ஷேர் பண்ணுவான். அதனால தான் மக்கள் அவனை ஃபீல் பண்ணுவாங்க, அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு இருந்த ஒரு பிராக்டிஸ், நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்புறம் கேளுங்க. உங்க குரல் ஃப்ளாட்டா இருக்கா இல்ல எனர்ஜி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நண்பா, பேசுறது ஸ்கில், உணர்ச்சியோட பேசுறது ஆர்ட். நினைவு வைங்க, மனசிலிருந்து வரும் வார்த்தை தான் மற்ற மனசை தொடும். அதனால ஸ்கிரிப்ட் மாதிரி பேசாதீங்க, உண்மையா பேசுங்க, ஃபீலிங்குடன் பேசுங்க. அப்பதான் உங்க பேச்சு மற்ற இடத்தில் கேட்கப்படும். ஐந்தாவது விதி, எல்லாத்தையும் சொல்லாதே, சிலதை மறைக்க கற்றுக்கோள். நண்பா, ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒருத்தருடன் பேசுறீங்க. அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவனோட சீக்ரெட் எல்லாத்தையும் ஷேர் பண்றான். அவன் பிளான், வீக்னஸ், ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லுறான். அந்த நேரத்துல உனக்கு என்ன தோணும்? இவன் ரொம்ப ஓப்பன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன தோணும்? இவனை சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு. அதுதான் ரியாலிட்டி. நண்பா, எல்லாத்தையும் சொல்லுறவன் ஆனஸ்ட் இல்ல. சிலதை சொல்லாம வைக்கிறவன் தான் புத்திசாலி. சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளி தன் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டான். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? மனசுக்கு வந்ததை உடனே சொல்லுறோம். யாரு கேட்டாலும் ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுது? மக்கள் உங்களை ரீட் பண்ணிடுவாங்க, உங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க, உங்க வேல்யூ குறையும். நண்பா, மிஸ்ட்ரி இல்லாத மனிதன் போரிங். எல்லாத்தையும் சொல்லுறவன் ப்ரெடிக்டபிள். ஒரு எக்ஸாம்பிள் பாரு. ஒரு லீடர் இருக்கான். அவன் எல்லா பிளானையும் எல்லாருக்கும் சொல்லுறான். ரிசல்ட், யாரும் அவனை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு லீடர், அவன் தேவையானதை மட்டும் பேசுவான், ரெஸ்ட் அவன் மைண்ட்ல வச்சுக்குவான். ரிசல்ட், ரெஸ்பெக்ட் பிளஸ் கண்ட்ரோல். இதுதான் டிஃபரன்ஸ். நண்பா, பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் இல்ல, எதை சொல்லாம இருக்கிறோம் என்பதும் கம்யூனிகேஷன் தான். சாணக்கியர் சொல்றாரு, மௌனம் சில நேரங்களில் பாதுகாப்பு. நீங்க எல்லாரிடமும் ஓப்பனா இருந்தா உங்க சீக்ரெட் சேஃபா இருக்குமா இல்ல மிஸ்யூஸ் ஆகுமா? நேர்மையா சொல்லுங்க, மிஸ்யூஸ் தான் ஆகும். அதனால நண்பா, எல்லாரும் உங்க க்ளோஸ் சர்க்கிள் இல்ல. எல்லாருக்கும் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. இன்னைக்கு இருந்து ஒரு ஹேபிட், யாராவது உங்களிடம் பர்சனல் விஷயம் கேட்டா உடனே சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. இவனுக்கு தெரிஞ்சா என்ன பயன்? இது ஷேர் பண்ண வேண்டிய விஷயமா இல்லன்னா சிம்பிளா டிவர்ட் பண்ணிடுங்க. நண்பா, பேசுறத கண்ட்ரோல் பண்றது மட்டும் போதாது, ரிவீல் பண்றதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன். நினைவில் வைங்க, எல்லாத்தையும் சொல்றவன் வேல்யூ குறையும், சிலதை மறைக்க தெரிஞ்சவன் வேல்யூ உயரும். அதனால தேவையானதை மட்டும் பேசு, தேவையில்லாததை உள்ள வைங்க. உன்னை முழுசா யாருக்கும் காட்டாத. அப்பதான் மக்கள் உங்களை புரிஞ்சிக்க முடியாது, அதனாலவே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆறாவது விதி, உன் பேச்சு அவர்களுக்கு பயம் தரணும். நண்பா, ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க யாரையாவது பேசும்போது கவனமா கேட்கிறீங்கன்னா ஏன் கேட்கிறீங்க? அவன் பேசுறத இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்ல அது உங்களுக்கு யூஸ் ஆகுது? அதுதான் உண்மை. நண்பா, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, உங்களால அவர்களுக்கு வேல்யூ இல்லைன்னா. இதுதான் ரியல் சைக்காலஜி. சாணக்கியர் சொல்றாரு, மற்றவருக்கு பயன் தரும் வார்த்தை தான் நீண்ட நாள் நிலைக்கும். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம பத்தி தான் பேசுறோம். நம்ம ஸ்டோரி, அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் இத பத்தி மட்டும் பேசுவோம். ஆனா எதிரில இருக்கிறவனுக்கு அது யூஸ் ஆகுதா இல்ல அவன் போர் அடடிக்குதா? அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதனால தான் மக்கள் நம்மை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நண்பா, நம்ம என்ன பேசுறேன்னு யோசிக்காதே, அவர்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு பேசுங்க. இதுதான் கேம் சேஞ்ச். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு யூடியூபர் இருக்கான். அவன் தினமும் தன் லைஃப் பற்றி பேசுறான். ரிசல்ட், வியூஸ் குறையும். ஆனா இன்னொருத்தன் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் விஷயங்களை பேசுறான். டிப்ஸ், ஐடியாஸ், சொல்யூஷன் கொடுக்கறான். ரிசல்ட், growth வருது. அவனை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஏன்? வேல்யூ கொடுக்கறான். நண்பா, மக்கள் உங்களை கேட்கணும்னா அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. நாலேஜ், மோட்டிவேஷன், கிளாரிட்டி அல்லது ஒரு நல்ல ஃபீலிங். ஆனா ஏதாவது கிடைக்கணும். சாணக்கியர் சொல்றாரு,
வார்த்தை பயன் தரும்போதுதான் அது மதிப்பு பெறும். நண்பா, நீங்க பேசும்போது இந்த 3 கேள்வி கேளுங்க. இது அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா? இது அவர்களுக்கு ஹெல்ப் ஆகுமா? இது அவர்களை இம்ப்ரூவ் பண்ணுமா? இந்த 3 ஆம்னா நீங்க பேசுறது பவர்ஃபுல். இல்லன்னா அது நாய்ஸ் தான். நண்பா, பேசுறது ஈஸி. ஆனா வேல்யூ கொடுக்கறது தான் ஸ்கில். இன்னைக்கு இருந்த ஒரு ஹேபிட். கான்வர்சேஷன்ல அவர்களை பத்தி கேளுங்க. அவர்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. அப்பதான் அவர்கள் உங்களை கேட்பாங்க. அவர்கள் உங்களை நினைவில் வைப்பாங்க. நண்பா, செல்ஃபிஷா பேசுறவங்க டெம்பரரி. வேல்யூ கொடுக்கறவங்க பெர்மனன்ட். நினைவில் வைங்க. மக்களுக்கு வேல்யூ கொடுத்தவன் தான் மக்கள் மனசில் நிலைத்திருப்பான். அதனால உன் பேச்சு உனக்காக இல்லாம அதை கேட்கிறவர்களுக்காக இருக்கணும். அப்பதான் உங்க பேச்சு அவர்களுக்கு பயன் தரும். 7வது விதி, நேரா சொல்லாத, மனசுக்குள்ள விதவை. நண்பா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நீங்க யாரையும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணீங்களா? இதுதான் சரி, இததான் பண்ணணும்னு நேரா சொல்லிருக்கீங்களா? அப்ப என்ன ஆகும்? அவர்கள் உடனே எதிர்த்து பேசுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மனிதன் நேச்சுரலி கண்ட்ரோலாக விரும்ப மாட்டான். இதுதான் சைக்காலஜி. சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளி நேரடியாக கட்டளையிட மாட்டான், வழி நடத்துவான் நண்பா. டைரக்டா சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. இன்ட்ராக்ட்லி யோசிக்க வைக்கிறது தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, ஜிம் போடா, உன் ஹெல்த் கெட்டு போயிருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? இக்னோர் பண்ணுவான். ஆனா நீங்க இதே விஷயத்தை இப்படி சொன்னா, டேய், நீ ஜிம் போனா இன்னும் ஃபிட்டா இருப்படா, எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுண்டா, அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இதுதான் டிஃபரன்ஸ். நண்பா, ஆர்டர் கொடுத்தா மனிதன் ரெசிஸ்ட் பண்ணுவான். ஐடியா கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ணுவான். இதுதான் மைண்ட் கண்ட்ரோல். சாணக்கியர் சொல்றாரு, மற்றவரின் மனதில் எண்ணத்தை விதைப்பவனே உண்மையான வெற்றியாளர். நண்பா, நீங்க பேசுறப்போ ஆன்சர் கொடுக்காதீங்க, கேள்வி கேளுங்க. ஏன் தெரியுமா? ஆன்சர் கேட்டவனுக்கு தெரியும், ஆனா கொஸ்டின் கேட்டவனுக்கு யோசிக்க வேண்டி வரும். இதுதான் பவர். ஒரு சிம்பிள் ட்ரிக். இது பண்ணாதேன்னு சொல்லாதீங்க, இது பண்ணினா என்ன ஆகும்னு தெளிவுபடுத்துங்க. அவன்தானே ஆன்சர் கண்டுபிடிப்பான். அதுதான் லாஸ்டிங் இம்பேக்ட். நண்பா, மனிதன் தானே எடுத்த முடிவை தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். யாரோ சொன்னதை அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். அதனால நீங்க டிசிஷன் சொல்லாதீங்க, அவனை டிசிஷன் எடுக்க வைங்க. இதுதான் ரியல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொரு சீக்ரெட். ஒரு விஷயத்த நேரா சொல்லாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? அவன் கனெக்ட் ஆகுவான். அவன் மைண்ட் ஓப்பன் ஆகும். நண்பா, ஃபேக்ட்ஸ் பிரெயினை டச் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு இருந்த ஒரு ஹேபிட். ஆர்கியூ பண்ணாதீங்க, கைடு பண்ணுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க. சொல்லாதீங்க, யோசிக்க வைங்க, நினைவுல வைங்க. மனசை ஜெயிச்சவன் தான் மனிதனை ஜெயிப்பான். அதனால உன் வார்த்தை கட்டளையாக இல்லாம அது எண்ணங்களாக இருக்கணும். அப்பதான் மனசுக்குள்ள நின்று வேலை செய்யும். நண்பா, இவ்ளோ நேரம் நீங்க ஒரு சாதாரண விஷயத்த கேட்கல. மனிதர்களை மயக்கிற, மனசை கவர்ற, வைக்கிற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு சக்தியை கத்துக்கிட்டீங்க. அது என்ன தெரியுமா? பேச்சின் சக்தி நண்பா. இந்த உலகத்துல பணம் இல்லாதவன் சர்வைவ் பண்ணலாம், ரகு இல்லாதவன் வாழலாம். ஆனா பேச தெரியாதவன் லைஃப்ல பெரிய இடத்துக்கு போக முடியாது. இதுதான் உண்மை. சாணக்கியர் சொல்றாரு, வார்த்தை சரியாக இருந்தால் உலகமே உன் பக்கம் வரும். நண்பா, நீங்க கவனிச்சீங்களா? நம்ம பார்த்த இந்த 7 விதிகள். எப்படி பேசணும், எப்ப பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, மனசை எப்படி டச் பண்ணணும், மனிதனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுத்தருது. ஆனா இவையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் போத்தாது, அதை அப்ளை பண்ணணும். இதுதான் டிஃபரன்ஸ் தெரியும். நண்பா, ஒரு விஷயம் நினைவுல வைங்க. பேசுறதால யாரும் மாற மாட்டாங்க, உணர வைக்கிறதாலாம் மாறுவாங்க. கட்டளையால யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கனெக்ஷன் இருந்தால்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணினானா ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்பயர் பண்ணினா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரியல் கேம் சேஞ்சர். நண்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இன்னும் அதே மாதிரி பேசுறவங்களா இருக்க போறீங்களா? இல்ல இனிமேல் மக்கள் கேட்கும் மாதிரி பேசுறவங்களா மாற போறீங்களா? இந்த முடிவு யாருடைய மமும் இல்ல, உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இருந்து யோசிச்சு பேசுங்க, ஃபீல் பண்ண வச்சு பேசுங்க, வேல்யூ கொடுத்து பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் வெயிட்டுடன் பேசுங்க. நண்பா, ஒரு நாள் நீங்க பேசுறத கேட்க மக்கள் வருவாங்க. நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இல்லாம இருந்தாலும் உங்க வார்த்தை வேலை செய்யும். இதுதான் ரியல் இன்ஃப்ளூயன்ஸ். நினைவில் வைங்க, நீங்க பேசுறது சத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா மனசை தொட்டா அது சக்தியா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு வார்த்தை டைப் பண்ணுங்க.
நான் பேசும் மனிதன் இல்ல, மயக்கும் மனிதன் என்ற. இந்த வீடியோ உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பேச கத்துக்கட்டும் இன்னும். இப்படிப்பட்ட பவர்ஃபுல் வீடியோஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் பவர்ஃபுல் சீக்ரெட்டுடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.